மாயனே மௌனம் ஏனடா? அத்தியாயம் 10. நடு இரவில் வந்து படுத்ததால் காலையில் எழவே முடியாமல் விழிகள் எரிய தன் பணியை கண்முன் நிறுத்திய வீரா வேகமாய் சுறுசுறுப்புடன் எழுந்து கிளம்ப ஆரம்பித்தான். கிளம்பி கீழே வந்தவனோ, அம்மா சாப்பாடு எடுத்து வைங்க கூறியவாறே டைனிங் டேபிளில் வந்து அமர அவனுக்கு முன் அங்கே அமர்ந்திருந்தார் நந்தன். ஏண்டா, நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன், இன்னும் நான் கேட்டதே வரல, இப்ப நீ வந்து கேக்குறியாக்கும். அப்பா, நான் பின்ன வந்தாலும் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன்ல, நீங்க ஏன் சீக்கிரம் வந்து காத்திருக்கீங்க? நேற்று இரவு ஒரு விபத்து பகுதியில் நடந்த போட்டோஸினை பார்த்தவாறே கேட்டான். டேய், நான் சரியான நேரத்துக்கு தாண்டா வந்திருக்கேன். உங்க அம்மா தான் இப்பெல்லாம் சாப்பாடு செய்ய லேட் பண்றா, மணி கூட 9 ஆயிடுச்சு பாரு கூறிக்கொண்டிருக்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னா இருக்க முடியாதே, உங்களை மறுபடியும் வேலைக்கு அனுப்புனாத்தான் தெரியும். வயசானவங்களால எப்படி வேலை செய்ய முடியும்னு பார்த்தா நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க கூறியவாறே இருவருக்கும் உணவு பரிமாறினார் தேவகி. ஏய், நான் ரிட்டையர்ட் சர்வெண்ட்டுமா, எனக்கு இன்னும் பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு, என்ன போய் வேலைக்கு போக சொல்லிக்கிட்டு இருக்க கேட்டவாறே உன்ன. தன் மகனின் கைபேசியை பிடுங்கிய தேவகி சைகை காட்டி எச்சரித்தார். அம்மா, என்ன இது, முக்கியமான போட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும் போது பிடுங்கினா எப்படி? கொடுங்கம்மா முதலில் கேட்டவாறு அதனை வாங்க பார்த்தாள். என்னடா நீ, உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் போட்டோவை கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க, உன் வயசு பையன் நமக்கு நல்லா இருப்பான்னு பார்த்து சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீ கத்தி ரத்தம் இப்படி ஏதோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியடா தன் தாய் கூறியதை கேட்டு சிரித்தவனோ, அம்மா, அவனுங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காம இருக்குமா, ஆனா உன் பையனுக்கு தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சே உணவருந்திய வரை கூற அவன் கூறியதை கேட்ட பெற்றவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர். என்னடா சொல்ற, 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டியா? யாரடா அந்த பொண்ணு, இப்ப என்ன பண்றா, நீ விரும்புறியா அவளை? கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டுக்கொண்டிருந்தனர். இதுக்கு தான் சொல்லாம இருந்தேன். ஏன் இப்படி? கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன், மருமகளை பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமா என்ன? லேசாக சிரித்தவரை கேட்க, ஆமனே வச்சுக்கோடா, முதல்ல சொல்லுடா அடக்க முடியாமல் தேவகி கேட்கவே தன் அவளை பற்றி கூற ஆரம்பித்தான். மும்பைல ஒர்க் பண்ணும் போதுதாம்மா பார்த்தேன், ஏன் அவ எனக்கு பிடிச்சதுன்னே தெரியல, அவ வாய்ஸ் கேட்க அவ்வளோ அழகா இருக்குமா. அவளை 2 தடவை தான் அங்க வச்சு பார்த்தேன். அவ இருக்கும்போது தோணாத ஒரு உணவு அவ இல்லாத நேரம் எனக்கு வந்ததுமா, அப்பதான் தெரிஞ்சது அவளை நான் நேசிக்கிறேன்னு. ஒவ்வொரு நிமிஷமும் அவ என் மனசுக்குள்ளே இருக்காமா, நான் மனசார நேசிச்சவ. என்னால நம்பவே முடியல உன் பையன் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணு வந்து பாடாப்படுத்தி எடுப்பான்னு தன்னவளை நினைத்து கூறிக்கொண்டே போக, டேய், முதல்ல அவ பேரு ஊரு என்னடா, என்ன பண்றான்னு சொல்லுடா நந்தன் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் வேகமாய் கேட்டார். அவ பேர் மதுவர்ஷினிமா, இந்த வீட்டுக்கும் உங்க பையனுக்கும் ஏத்த பொண்ணுதான், இங்க சென்னையில தான் இருக்கா, மும்பைல ஒரு காம்படிஷனுக்காக வந்தா, அப்பதான் என்றவன் அவளை மும்பையில் வைத்து எந்த நிலையில் பார்த்தது, தன் அக்காவில் வீட்டில் தங்க வைத்தது, அவளின் செயல் அவளை திருப்பி அனுப்பி வைத்தது வரை அனைத்தையும் உரைத்தான். என்கிட்ட இதை பத்தி கௌசி கூட சொல்லலையேடா. நானே அவ போன 1 மாசம் கழிச்சுதான் உணர ஆரம்பிச்சேன் என் காதல. அக்கா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவ நினப்பு வந்துகிட்டே இருந்தது. இதுல அக்கா கிட்டையும் ஆதிரா கிட்டையும் அடிக்கடி பேசுவா. அந்த நேரம் அங்கிருந்த நான் அவ பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னையே அறியாம. அவ படிச்சுக்கிட்டு இருந்தாமா, அதான் என் காதல சொல்லல. இப்போ அவ என்னை நேசிக்கணும், அதுக்காகத்தான் நான் சென்னைக்கு போஸ்டிங் வாங்கி வந்திருக்கேன். சீக்கிரமே உங்க மருமக வருவாமா. அங்கே அவள் முடிவெடுத்த செய்தி அறியாமல் வீரவர்மனோ சந்தோஷமாக கூறிக்கொண்டிருந்தான். இங்கே சென்னையில் வச்சு அவளை பார்த்துட்டியா? இப்ப படிச்சு முடிச்சிட்டாளா என்ன? எப்போ அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவாடா தேவகி கேட்க, அவ இப்ப என்கிட்ட காதல சொல்றாளோ அடுத்த நிமிஷமே இந்த வீட்டு மருமகதாமா கூறியவனோ அவளை இங்கு வந்ததற்கு பின் பார்த்த அனைத்தையும் கூறினான். அதை கேட்டு பெற்றவர்கள் இருவரும் எதையோ யோசிக்க, என்னம்மா, என்னப்பா? இல்லடா, ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளையா இருப்பா போல, எம்பியோட தம்பி மகன்னு வேற சொல்ற, ஒத்து வருமாடா நமக்கு சந்தேகமாய் நந்தன் கேட்டார். அப்பா, அவ யாரா இருந்தாலும் இந்த டெப்டி கமிஷனர் வீரவர்மனோட பொண்டாட்டின்னு அவ பிறக்கும் போதே அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. என்னமோ சரி, நீ சந்தோஷமா இருந்தா போதும்பா எங்களுக்கு. ஆமா, அந்த பொண்ணு போட்டோ எதுவும் வச்சிருக்கியாடா? அவளை பார்க்கும் அவளில் 1 நிமிஷமா என்றவனோ தன் கைபேசியில் அவள் ஆதிரா கௌஷிகாவிடம் இருக்கும் போட்டோவினை காட்டினான். நல்லா அம்சமா அழகா இருக்காடா, உங்க ஜோடி பொருத்தம் கூட நல்லா இருக்கும்டா, எங்க இங்க பாருங்களேன் மருமகளை தேவகி தன் கணவரிடம் காட்ட
அவரும் மகிழ்ச்சியுடன் பார்த்தார். பெற்றவர்களின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்துக்காகவாவது தான் சீக்கிரம் அவளின் கரம் பற்ற வேண்டுமென நினைத்தான் வீரவர்மன். சரிம்மா, கொஞ்ச நாள் ஸ்டேஷன் சுத்தாம இவளை சுத்து, உனக்கு கோடி புண்ணியமா போகுண்டா. செஞ்சுட்டா போச்சு. முதல் நேரமாச்சு, நான் கிளம்புறேன். கூறியவனோ தன் மொபைலை வாங்கி கொண்டு சந்தோஷமாக சென்றான். எனக்கு புரிஞ்சிச்சு, இவன் அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான். எப்படியாவது இவனோட இந்த ஆசை நிறைவேற்றினா மட்டும் போதுங்க. தன் கணவரிடம் கூறியவர் கடவுளையும் மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். நாட்கள் செல்ல தன் தோழியை பார்த்துவிட்டு வரலாம் என நினைத்த மதுவர்ஷினி தந்தையிடம் கூறிக்கொண்டு அலுவலகத்திலிருந்து உத்ராவின் வீட்டுக்கு சென்றார். தன் காரிலிருந்து இறங்கி வீட்டின் உள்ளே நுழைய யாரோ பலர் அதே நேரம் அவர்களை தாண்டி சென்றனர். வாமா மது, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாதா? உள்ள வாமா கூறியவாறே அவளை அழைத்துச் சென்றார் ஊர்மியின் தந்தை. என்னப்பா, எதுவும் நல்ல காரியமா? டேபிளில் பழம், பூ, புடவை அடங்கிய தாம்பழத்தட்டு இருப்பதைக் கண்டு கேட்டாள் மதுவர்ஷினி. ஆமாமா, நம்ம ஊர்மிக்கு பூ வச்சுட்டு போறாங்க. நாங்களே எதிர்பார்க்கலடா, திடீர்னு வந்தாங்க, தட்டு மாத்தியாச்சு. இன்னும் நல்ல நாள் பார்த்து தேதி குறிக்கணுமா கல்யாணத்துக்கு? வாவ் அப்பா, சூப்பர். யார் மாப்பிள்ள, என்ன வேலை பார்க்குறாங்க? ஆமா, ஊர்மி எங்கப்பா? துள்ளலுடன் கேட்க, ரூம்ல தாமா இருக்கா. அன்னைக்கு அவ உயிரை காப்பாத்தினால என் பொண்டாட்டியோட அண்ணன் மக வெற்றி, அவங்க தாமா பூ வச்சுட்டு போறாங்க அவங்க வீட்டுல இருந்து வந்து. ஓ, அவரா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு கூட பார்த்தேன்ப்பா, நல்ல குணமானவரா தான் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா ஊர்மிதாமா சம்பந்தமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாமா. அப்புறம் மாப்பிள்ளை தான் கட்டுனா உன்னத்தான் கட்டுவேன்னு சொல்லி போராடி சம்மதிக்க வச்சு பேசி முடிச்சுட்டு போறாங்க. சரிப்பா, நான் போய் அவளை பார்க்குறேன் என்றவளோ ஊர்மியின் அறைக்குள் செல்ல எதையோ யோசித்தவாறு படுக்கையில் அமர்ந்திருந்தாள் ஊர்மிளா. ஏ ஊர்மி, கங்க்ராஸ். இப்ப தான் அப்பா சொன்னாரு வாழ்த்து கூறியவாறு அவள் அருகில் அமர தன் தோழியை கண்டு மெல்ல புன்னகித்தாள். என்னாச்சு ஊர்மி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவள் முகத்தை கண்டவளுக்கோ 2 மாதங்களுக்கு முன் நடந்தது நினைவு வர அதை உணர்ந்தவள், ஏ நீ என்ன லூசா, இன்னும் ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? கெட்ட கனவா நினைச்சு மறக்க சொன்னேன்ல, அவன் இன்னும் ஜெயில தான் கிடக்கான். இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இனிமே அதை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இரு. தோழியின் கரங்களை பற்றி கொண்டு கூற சரி என தலையசைத்தாள் ஊர்மிளா. அதன் பின் சிறிது நேரம் மது அவளிடம் பேச அவளும் நியூஸ் பேப்பரை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினாள். மதுவர்ஷினியோ என்னவென்று கேட்கவாறு அதை வாங்கி பார்க்க வீரவர்மன் சென்னை சிட்டியில் செய்த வீர சாகசங்கள், அவன் பேட்டி கொடுத்தது என அனைத்தும் அதில் இடம்பெற்றிருந்தது. அதை பார்த்தவாறு இருந்தவளிடம் சைகையால் அவன் செயல்களை பாராட்டி தனக்கு அவன் செய்த உதவிக்கும் மதுவிடம் நன்றி கூறினாள். அவனை எண்ணி கர்வம் குடிக்கொள்ள சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்ட மதுவர்ஷினி நியூஸ் பேப்பரில் காக்கி உடையில் கம்பீரமாக காட்சியளித்தவனை தன்னையும் அறியாமல் சில நொடி பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பின் நேரம் செல்ல ஊர்மி அவளை உலுக்கி என்னவென்று கேட்கவே ஒன்றுமில்லை என கூறி தலையசைத்தவள் நேரமானதை உணர்ந்து அவளிடம் கூறிக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினாள். மும்பையிலிருந்து இதனால் வரை அவன் செய்த செயல்கள் அனைத்தையும் நினைத்து கொண்டே வர அவனுக்கான மரியாதை மட்டும் இருந்த மனதில் இப்போது ஏதோ ஒரு புது உணர்வு தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அதுதான் காதல் என்பதை அவள் அறியாமல் இருந்தாள். அதை அறியும் நேரம் தன் உயிரையே பறிக்கப் போகும் பல துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து கடந்திருப்போம் என்பதை அறியவில்லை மதுவர்ஷினி. தன் அறையில் இருந்த மதுவர்ஷினியை நோக்கி கையில் புது புடவையுடன் வந்தார் இந்திரா. மதுவா, இந்த புடவையை கட்டி விடுறேன், சீக்கிரம் ரெடியாகு. எதையோ வரைந்து கொண்டிருந்த தன் மகளின் கரத்தினை பற்றி எழுப்பினார். என்னம்மா, எனக்கு எதுக்கு புடவை கட்டி விடுறேன்னு சொல்ற? கேட்டவாறே எழுந்து நிற்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வராங்கல்ல, உன்னை பார்த்துட்டு போக, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ் தான்டா கூறியவாறு அவள் கையில் அழகிய வேலைப்பாடுடன் நிறைந்த புடவையை கொடுத்தார். என்கிட்ட கேட்டு 1 வாரம் தானமா ஆகுது, அதுக்குள்ள பார்த்துட்டீங்களா? கேட்டவாறே அதனை வாங்கி கொள்ள, உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு எங்களுக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? அதான் இந்த வேகம். இப்ப பார்க்க மட்டும்தான் வர்றாங்க. உனக்கு அவங்கள பிடிச்சிருந்தா மட்டும்தான் நாங்க உறுதி பண்ணுவோம், சரியா? அம்மா, உங்க 3 பேருக்கும் பிடிச்சிருந்தாலே எனக்கு போதும்மா. எனக்கு நீங்க நல்ல வாழ்க்கையத்தான் அமைச்சு தருவீங்க, முழு நம்பிக்கை இருக்கு. தன் தாயின் கன்னத்தை கிள்ளியவாறு கூற, சரிம்மா போ, போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு புடவை கட்டி விடுறேன் என்றதும் சரி என்றவாறு அவர் கொடுத்த உடையை வாங்கி கொண்டு சென்றாள் மதுவர்ஷினி. நேரம் செல்ல குளித்து முடித்து வெளியே வர
தன் மகளுக்கு புடவை கட்டிவிட்டார் இந்திரா. இங்கே பாரு, உனக்கு வீட்டு வேலை ஒண்ணுமே செய்ய தெரியாது. இனிமே எல்லாத்தையும் கத்துக்கணும், சரியா? முதல்ல எப்படி புடவை கட்டணும் கத்துக்கோ, அப்புறம் வீட்டு வேலை, சமையல் வேலை, இப்படி ரொம்ப இருக்கு கூறிக்கொண்டே அவளுக்கு கட்டிவிட, அதான் நீங்க இருக்கீங்களேம்மா, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நீங்க சொல்லித்தாங்க, நான் கத்துக்கிறேன். அம்மா ஒன்னு சொல்லட்டாடா என்றவர் அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூற, அந்த நொடி அவளின் முன் கௌசிகா வந்து நின்றாள். மும்பையில் இருக்கும்போது தன் அன்னை தனக்கு என்னவெல்லாம் கூறினார்கள் என்று கௌசிகா கூறியதை இப்போது நினைத்த மதுவர்ஷினியின் மனமோ அன்று சமையலறையில் வீரா தன்னை காத்த விதமும் நினைவு வந்தது. அதற்குள் கீழே வேலவன் அழைக்கும் ஓசை கேட்கவே, மது, நீ சீக்கிரம் ரெடியாகு, அம்மா கூப்பிட வரேன்டா கூறிவிட்டு செல்ல, அவள் நினைவுகள் முழுவதும் இப்போது அவனை மட்டுமே சுற்றி வந்து கொண்டிருந்தது. நேரம் செல்ல மாப்பிள்ளையின் வீட்டாரும் வந்திருக்கவே மதுவை பார்க்க வேண்டும் என்று கூற, இந்திரா மதுவர்ஷினி ஹாலுக்கு அழைத்து வந்தார். அனைவரையும் கண்டவள் லேசாக புன்னகைக்க, தேவதையாய் காட்சியளித்த அவளை கண்டதும் மாப்பிள்ளையின் வீட்டார் அனைவருக்கும் பிடித்து போனது. எங்களுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பையன் விக்ரமும் இப்ப ஃபாரின்ல இருக்கான், இன்னும் 2 வீக்ஸ்ல வந்துருவான். உங்களுக்கு சம்மதம்னா நம்ம பேசி முடிச்சிடலாமே மாப்பிள்ளையின் தந்தை கேட்க, வேலவனோ தன் மகளிடம், மது, நீ என்னமா சொல்ற? உன்னோட விருப்பத்தாண்டா எங்களுக்கு முக்கியம். விருப்பத்தை அறிந்து கொள்ள கேட்டார். பெற்றவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது மட்டுமே மனதில் இருக்க, எனக்கு சம்மதம்பா மெல்ல தலை குளிந்து தலையசைத்து கூறினாள். அப்புறம் என்ன அண்ணா, நம்ம மதுவே சரின்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்துல நிச்சயத்தை வச்சுக்கலாம்ல மணியரசன் கூற, அங்கிருந்த அனைவரும் அதை கேட்டு சம்மதம் கூறினர். முதலாக தன்னை பெற்றவர்களின் சந்தோஷத்தை நிறைவேற்றப் போகிறோம் என்ற நினைப்பில் தன் மனதில் முளைத்த காதலை கூட அறிய தவறினாள் மதுவர்ஷினி. நன்றி.